என்னங்க நீங்கள் வாடகை பொசுன்னு 50 லட்சம் எடுத்து கொடுத்துட்டீங்க. என்ன எதுவும் கூட கேட்கல. 50 லட்சம் அது விடு ராம்போ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்கிறது ஈஸியா கஷ்டமா? நானும் யாருக்கும் சொன்னதில்லை, யாரும் எனக்கு சொன்னதில்லை. அதனால எனக்கு தெரியாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சும்மா ஒரு அன்பாக சொல்லிடலாம், அது ஈஸி. ஆனால் நிஜமாக ஃபீல் பண்ணி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது வேற ஒரு பொண்ணா நிஜமாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் டன்னு கணக்கில் நம்பிக்கை, கிலோ கணக்கில் ஆசை, கிராம் கணக்கில் பயம் கலந்துருக்கும். இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை யாருக்கும் சொல்ல தேவைப்படாதுன்னு தோணும்போது, உயிர் போகிற வரைக்கும் இவன் கூடவே இருப்பான்னு தோணும்போது அப்போ தான் சொல்ல வரும். ஆக்சுவலி சொல்கிறத விட சொல்ல தோண வைக்கிறது தானே ரொம்ப கஷ்டம். நீ தோண வைக்கிற, உன்னை பார்த்து சொல்லணும்னு தோணுது. உன்னை லவ் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது. நல்லா சகனம். I love you. ஆளு மாநிறமாக இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாலும் ஓகே தான். என் லைஃபோட மிஸ்ஸிங் பீஸ் நீ தான் ராம்போ. லவ் யூ. போதும். ஐ லவ் யூ ராம்போ. ஈஸியாக தான் இருந்தது. மேபி நீயா இருந்ததால ஈஸியாக இருந்தது என்னமோ. குடி சும்மா எப்போ பார்த்தாலும் காலியானதுக்கு அப்புறம் கேட்குறதே வேலையாக போச்சு. காசுண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயே வச்சுக்கோ. ஆனா ஒரு நாள் அந்த தடங்கல்கள் எல்லாம் அப்படியே பொடி பொடியா உடைஞ்ச, 1க்கு 2 10 100 எல்லாமே எக்கச்சக்கமா உனக்கு கிடைக்கும். And remember, when it rains, it pours. ராம்போ, ஹாய் ராம்போ. ஹாய். ஹாய். ஏன் முன்னால ஃபோனே எடுக்கல? ராம்போ, உன்னதான் கேட்குறேன். ராம்போ, அப்பனே முருகா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கும்.
gentlemen, it's time to call Mr. Rambo. Mr. Rambo, வாங்க சார். தம்பி, பாசக்கார பசங்கெல்லாம் இங்க இருக்கோம். Ready, இந்த Mr. பக்கம் Rambo? வந்துருப்பா. இந்த பக்கம் திரும்பி வா ராஜா. அதை முடிவு பண்ணிட்டேனப்பா. முழிக்காம 2 பேரும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுரு. ஹாய் கண்மணி. கண்மணி, குட். மின்மினியும் பார்க்கவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ஐ எம் சாரி. பாத்தீங்களா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ராம்போக்கு கண்மணியை தான். கத்திமா அழாதீங்க. கண்ணு, என்ன கத்திஜா உனக்கு தெரியுமா? சார் கத்தி சார். ஓ, அமைதி அமைதி. கத்திஜா உட்காருங்க நான் ப்ளீஸ். சொன்னேனே, பாசம் ஜெயிச்சிருச்சு, நியாயம் நின்னுடுச்சு. என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டான். அழக்கூடாது. அப்பா நல்லா இருக்காரா? இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? சார் இவங்க யாருமே ஞாபகம் என்ன இல்லை என்ன சார். கேர்ள்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, பாய்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லையா? என் பையனை என் கூட வர சொல்லுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். ஷோ முடிஞ்சிருச்சுடா, சூப்பரா இருந்துச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்க வான்னு சொன்னா வர்றதுக்கும் போன்னு சொன்னா போறதுக்கும் நாங்க என்ன நாடகம் ஆட வந்திருக்கீங்க? திரும்ப நடிக்க கூப்பிட மாட்டேன், கிளம்புடா. ஏய், சத்தம் போடாதீங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்க. அவர் சொல்றது பூரா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பேசிக்கிறேன், விடுங்க. இந்த மாறு இருக்குதுல்ல, இந்த மார்லயும் தோல்லையும் தான் தூக்கி போட்டு வளர்த்தான் அவனை. என் பிள்ளைய என் கூட அனுப்பலன்னா எப்படி? தம்பி, நீ பவுன்சர் தானே? தூக்கி போயிடுடா. தூக்கி போ. தூக்கி போ. மார்லயும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தவன தூக்கிட்டு போக சொல்றீங்க? தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டு உருவ பொம்மை மாதிரி கொளுத்துங்கடா அவனை. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி ராம்போ. டாக்டர் கூடவே தான் இருக்காங்க. ஆமா ராம்போ, நீ கவலைப்படாத. சரி வரேன். நான் மற்ற விஷயத்த விளையாவாரியாக சொல்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லாவே செஞ்சுட்டேன். சொல்லி கொடுத்தது தவிர பாக்கி எல்லாமே செஞ்சுட்டேன். இங்க பாரு, என் ஃபோன் நம்பரை மாத்திட்டேன். இனிமே என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாது, ஓகே? எப்போ சார்? இப்போதான் மாத்தினேன். என்னை பார்க்க வந்து கொன்னுடு. சார். ஓகே, கண்மணியா கத்திச்சாவா? எனக்கு என்ன அவங்க 2 பேரும் பார்த்து போய் சொல்லுவாங்க சார். கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேல நீயே பாத்துக்கப்பா. ஏய், என்ன கேட்காம இந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுப்பா. ஹாய் பார்கவ், எப்படி இருக்கு? ஐ லவ் யூ. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, ராம்போ கூட்டிட்டு ஒன்னா போயிடலாம். சரி. யார் இவங்களா ராம்போ? என்ன நடக்குது? யார் ராம்போ இந்த பாப்பா? சின்ன வயசுலேருந்து இந்த வியாதி இருக்கிறதா சொல்கிறாங்க. சாரிங்க, சில சமயம் நம்ம செய்கிற தப்பை அதுவாக நம்ம மனசாட்சி ஏற்றுக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த ஒரு கெட்ட கனவை நினச்சி நீங்கள் மறந்துடுங்க. ஒரு நல்ல கனவை நினச்சி நான் எனக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறேன். உங்களை நான் காயப்படுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சு என்னை விட்டு போயிடுங்க. நீங்கள் போகிறத என்னால் பார்க்க முடியாது. நான் திரும்பிக்கிறேன். பத்திரமா போய் எங்கேயாவது நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் போகலையா? நான் ஏன் போகணும்? அவளை போய் சொல்லு. நான் ஏன் போகணும்? அவங்கள போக சொல்லு. நான் தான் தப்பு பண்ணேன், அப்போ நான் தான் போகணும். ராம்போ, நீ தெரிஞ்ச எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு புரியுது. நிச்சயமா நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். ஆனா பாவம், ஏமாறுவேன். அப்படிதான் ஏதோ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தப்ப மன்னிக்கிற தன்மை அந்த முகத்திலே தெரியுது. அந்த நம்பிக்கையில சேர்ந்து
இன்னொரு தடவை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பத்திரமா அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ம் சாரிம்மா. அக்கா என்ன இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப நாள்- இருக்கட்டும். இன்னொரு தடவை சொல்லு. அ- இல்ல இல்ல என்ன இருந்தாலும் எனக்கும் ரேம்போக்கு நடுவில் இவ்வளோ இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஏதோ சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு பெரிய மனசை பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்க. ஆ கண்மணி. கையெடுமா. ராம்போ அவகிட்ட என்ன பேச்சு? உனக்கு உன் லைஃப்ல யார் வேணும் நீ சொல். நானா இல்ல அவளா? கத்தீஜான்னு டக்குன்னு சொல்லிட்டு வா ரேம்போ. இரு. முதல்ல என்னைக்கு நீ என்கிட்ட உன் லவ்வை சொன்னியோ அன்னையில் தான் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறுச்சு. இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா கூட கண்ணை பார்த்து பேசினல தெரியுமா? நான் முதல்ல கண்ணை பார்த்து பேசின பொண்ணு நீதான். யூ இது வரைக்கும் இருட்டா இருந்த என்னோட வானத்தில் முதல்ல வந்த நிலா நீதான். மைனஸாகவே போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை ப்ளஸ்ஸாக மாறினது உன்னால. மழை முதல்ல என் தலைமுடியை தொட்டது, தோசை, சாக்கோபார் இதெல்லாம் சொன்னால் நீ சிரிப்ப. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக நீ வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. நீ என் கூட இருந்துன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நல்லதில்லை. அதனால் நீ என்னை விட்டு போயிடு. நான் எங்காவது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டா ஸ்டோரியில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீ சந்தோஷமாக இருக்க ஃபோட்டோ பார்த்து நான் எங்கே தள்ளி தூரமாக இருந்து நான் பார்த்து மிச்ச காலத்தை சந்தோஷமாக ஓட்டிப்பேன். எனக்கு அது போதுமானது தான். ஆமாம், நான் ஹே இங்க பாரு, குழப்பாத. இது விளையாட்டு கிடையாது ராம்போ. கரெக்டாக ஒரு பதில் சொல்லு, நாங்கள் போயிடும். ரேம்போ எல்லாத்தையும் மறந்துடு. லாஸ்டா ஒரு வாட்டி நல்லா பார்த்து சொல்லு. உனக்கு நான் வேணுமா இல்லை? சரி இரு, உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லு. நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். இரேம்மா, சொல்லி முடிச்சிடுறேன். அவங்களும் உன்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு உனக்கு யாரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணுதோ அவங்கள பார்த்து சொல்லு. அவங்க இருப்பாங்க. யார் பார்த்து நீ சொல்லலையோ அவங்க பேசாம கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீ சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. I love you too. 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 காத்து வாக்குல காத்து வாக்குல 2 காதல் அதையும் போட்டு இழுத்து நிற்கிறீங்க.